உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். குழந்தைகள் நல மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டியில் என்னென்னா, கீர்த்திகா என்ற ஒரு பெண்ணும் அவங்களோட 5 வயது பெண் குழந்தையும் சட்டவிரோதமாக அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையில் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த கீர்த்திகா என்ற பெண்ணையும் அவங்கள 5 வயது பெண் குழந்தையும் சட்டவிரோதமாக காப்பகத்தில் அடைத்து வைப்பதற்கு மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு. 47 நாள் அந்த கீர்த்திகா பெண் காப்பகத்தில் இருந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை அவங்கள விடுதலை செய்கிறாங்க காப்பகத்தில் இருந்து. அதுக்கு பிறகு தாயிட்ட இருந்து அந்த குழந்தை போக மாட்டேன்னு சொல்லுது. அதை மீறி அந்த காப்பகத்தில் இருந்த ஸ்ரீ சுபான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரே காட்டு தர்பார் கட்ட பஞ்சாயத்து பணத்தை வாங்கிக்கிட்டு சட்டவிரோதமாக ஒரு குழந்தைய தாயிட்ட இருந்து பிரிப்பதற்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் ஒரு தனி கவனம் எடுத்து அந்த மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டியை உடனடியாக கலைச்சிக்கிட்டு உடனடியாக அந்த தாய்க்கு என்ன செய்யணும், குழந்தையை ஒப்படைக்கணும். இன்றைக்கி சிபிஎம்எல் கட்சி சார்பாக இன்றைக்கி மாவட்ட கமிட்டி இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் எங்கள்கிட்ட பேசி குழந்தையை நாங்கள் உங்கள் தாயிடம் ஒப்படைச்சிடுவோம், அதனால் போராட்டத்தை வாபஸ் பெறுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு மதிப்பளித்து நாங்கள் இந்த போராட்டத்தை இன்றைக்கி விலக்கியிருக்கோம். உடனடியாக மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டி மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டுவே எந்த உத்தரவும் இல்லாத பட்சத்தில் அந்த கமிட்டி எப்படி தாயிட்ட இருந்து பிரித்து வைக்க முடியும்? இது பொதுமக்களுக்கு ஒரு இன்னலான ஒரு மாவட்ட கமிட்டி தான் இது இருக்குது. அங்கெல்லாம் அவங்க தொடர்ந்து அவங்க என்ன செய்யணும்னா, பெண்களுக்கு பாதுகாப்புக்காகவும் குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பதற்காக ஒரு கமிட்டி தான் அந்த கமிட்டி. அவங்க கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் அந்த கமிட்டி. ஆனால் அதை மீறி இந்த கமிட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்காம இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டி இருக்குது. அதனால் உடனடியாக இந்த கமிட்டியை கலைக்கணும்னு சொல்லிக்கிட்டோம், குழந்தைய தாயிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்.